ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் நீரோடை தேடும் மான் போல. அத்தியாயம் 21. விநாயகம் சொன்ன விதத்திலேயே ஏதோ வில்லங்கம் என்று புரிந்தது அனைவருக்கும். என்ன சொல்கிறீங்க என்று குருபரன் அதட்டலாகவே கேட்க, அவரை ஏன் அதட்டுறீங்க? நீங்கள் எல்லாரும் விமலா மகள்னு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினதும் இல்லாமல் உங்கள் மகனுக்கு எனக்கு தெரியாமல் ஒழிச்சு மறைச்சு கட்டி வச்சிங்களே. அவ விமலாவோட மகளே இல்லை, அவ சக்கலாத்தியா மகள் என்றதும் அவ்வளவுதான். என்னது என்று அனைவரும் அதிர்ச்சியில் குரல் கொடுக்க, என்ன அதிர்ச்சியாக இருக்கா? இத்தனை பேர் சேர்ந்து கேட்கும் போதே உங்களுக்கு இப்படி இருக்கே. நான் ஒத்த மனுஷியாக இருக்கும்போது கேட்டப்ப எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஐயோ, நான் என்னடா பண்ணுவேன்? அப்போ என் பேத்தி விமலா மகள் எங்கே இருக்கிறா என்று மருதாயி அலற, அம்மா அதெல்லாம் அவள் நல்லா தான் இருக்கா, அலறாத. விமலா புருஷனும் அவள் சக்கலத்தியா மகளும் தான் ஏதோ பிளான் பண்ணி இங்கே வந்திருக்காங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்கள் இத்தனை வருடம் தேடிய போது எல்லாம் ஓடி ஒளிந்த அந்த ஆள் திடீர்னு வந்து அவன் நண்பன் மூலமாக ஃபோன் நம்பர் கொடுத்து பேசினது எதுக்கு என்று விசாலி கேட்க, ஆமாம் அவராக தானே நம்பர் கொடுத்தார், ஏன் என்று அனைவரும் புரியாமல் விழிக்க, எல்லாம் ஏதோ காரணத்துக்காகத்தான். அநேகமாக நீங்கள் விமலா மகளை உங்கள் மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அது சரி, கல்யாணம் என்றால் 4 பேருக்கு தெரியும் போது உண்மை தெரியும் தானே என்று தயாபரன் சொல்ல, அதுதான் உங்களை பற்றி சரியாக எடை போட்டு நீங்கள் யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக தான் கல்யாணம் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதான் இப்படி ஒரு பிளான் போட்டிருக்கான் என்றாள் விசாலி. இதனால் அவருக்கு என்ன லாபம் என்று திவ்யா கேட்க, அது என்ன அப்படி கேட்குறீங்க? இப்போ வந்தவ அந்த ஆளுடைய 2வது மகள். இவளை வைத்து உங்களை பழிவாங்கத்தான் இப்படி செய்திருக்கிறான். அதுவே விமலா மகள் என்றால் நம்ம ரத்தம். ஒரு நேரம் இல்லைன்னா ஒரு நேரம் நம்ம தாத்தா பாட்டி மாமான்னு பாசம் வந்துடும்ல. கல்யாணத்துக்கு பிறகு மாறிட்டா அவர் போட்ட பிளான் என்ன ஆகுறது? அதுக்குத்தான் 2வது பொண்டாட்டியோட மகளை அனுப்பியிருக்கார். அவர் எதிர்பார்த்த மாதிரி நீங்களும் அவளை மருமகளாக ஆக்கிக்கிட்டீங்க. என்ன ஒன்று, அவங்க திட்டப்படி எல்லாம் நடந்திருக்கும். நீங்கள் எல்லாரும் வீட்டில் இல்லை என்றதும் அவள் அப்பனோட நண்பனை வர வச்சு ஏதோ பேசிக்கொண்டு இருந்தாள். அந்த நேரம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு நான் மெதுவாக சத்தமில்லாமல் வீட்டுக்குள்ளே வந்தேன். அப்பத்தான் அந்த ஆள் மூலம் இவள் பவினா இல்லை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அதை கேட்டதும் நான் அதிர்ந்து போய், என்னடி எங்களை பொய் சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணி ஏமாத்தினியா என்று நான் கேட்க போய் அவள் என்னை மரியாதை இல்லாமல் பேசினாள். அந்த ஆளும் இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, இனி நீ இங்கே தனியாக இருக்க வேண்டாம், உன் அப்பாவிற்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுவோம் என்று சொல்லி அவளை கூட்டிக்கிட்டு போயிட்டான் என்றாள். ஆத்தாடி, என் பொண்டாட்டி எவ்வளவு கோர்வையாக போய் சொல்கிறா. இதில் எல்லாம் திறமையானவ தான் என்று நினைத்து கொண்டார் விநாயகம். என்னால் நம்பவே முடியலை. தியாக சற்று பிடிவாதக்காரன் தான், ஆனால் நல்லவன். இப்படியெல்லாம் அவன் பிளான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லையே. அவன் கேட்டால் விமலாவுக்கு உரிய சொத்தை அவ மகளுக்கு பிரித்து கொடுத்துருப்போமே என்று குருபரன் சொல்ல, இங்கே தான் தப்பு பண்ணுறீங்க. அவனுக்கு விமலா விட்டு சொத்து மட்டும் பத்தலை. இந்த குடும்பத்தின் பெரும்பாலான சொத்துக்கள் வேண்டும். அதாவது அதிதீரன் சம்பாத்தியம் தானே இங்கே அதிகம். அவரோட மாப்பிள்ளையானால் இந்த குடும்பமே அவர் கைக்குள்ளதானே வரும். அது சரி, இதுக்கு விமலா மகளையே அனுப்பியிருந்தால் போதுமே, ஏன் 2ஆம் தரத்து மகளை அனுப்பணும் என்று குருபரன் துருவி கேட்க, எனக்கு என்ன தெரியும், நல்லவன் பண்ற வேலையா இது? ஆள்மாறாட்டம் எவ்வளவு பெரிய குற்றம். தெரிஞ்சே இப்படி மகளை மாற்றி அனுப்பி இருக்கான்னா அவன் எவ்வளவு பெரிய சதி திட்டத்தோடு இருக்கணும் என்று விசாலி சொல்ல, இது எதுவுமே பெரியவர்கள் காதில் ஏறலை. அந்த பெண் பவினா இல்லை என்ற ஒன்றே அவர்களை உடைத்து போட்டு விட்டது. அப்படியே நொறுங்கி போய் அமர்ந்து விட்டார்கள். அத்தை, மாமா கவலைப்படாதீங்க, விமலா மகள் வருவாள், வராமல் எங்கே போக போறா, வருத்தப்படாதீங்க என்று மேகலா தேற்ற, என்னன்னே இவ்வளவு அசால்ட்டா சொல்கிறீங்க? உங்களை எல்லாம் ஏமாற்றி உங்கள் மகன் கையால் தாலி கட்டிக்கிட்டா. இப்போ அவளை என்ன பண்ணுறது? அவள் விமலாவோட சக்கலாத்தியா மகள். அவளை இந்த வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. அதுவும் பொய் சொல்லி ஆள்மாறாட்டம் பண்ணி இருக்கிறா என்று தூண்டிவிட்டாள். தயாபரன் தியாகுவை திட்டி தீர்த்தார்.
ஊமக்கொட்டா மாதிரி இருந்துக்கிட்டு அந்த ஆள் பண்ணின வேலையை பார்த்தியா? நீ வரட்டும், அந்த ஆளை சும்மா விடக்கூடாது என்று எகிறினார். தியாகுவின் நண்பர் வந்து பரிவர்த்தனையை கூட்டி போனார் என்று விசாலி சொன்னதை வீட்டில் உள்ளவர்கள் நம்பினார்கள். எனவே அவளை தேடி போகலை. அவள் பவினா இல்லை என்றதுமே புஸ்ஸென்று போய்விட்டது. ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டும் பார்த்து கொண்டும் இருந்த சங்கருக்கு பரிவர்த்தனையை தப்பான பெண்ணாக நினைக்க தோணலை. அவளுடைய பேச்சு நடவடிக்கை நாகரிகமாகவும் பண்போடும் தான் இருந்தது. அவள் அப்பாவிற்கு தெரியாமல் அதிதீரனை திருமணம் செய்து கொண்டதற்கு ஏதோ ஒரு விதத்தில் அதிதீரன்தான் காரணம். அது சங்கருக்கு நன்றாக தெரியும். ஏனென்றால் அவர்கள் திருமணத்துக்கு முதல் நாள் அவளை மாடி பால்கனியில் மடக்கி வைத்து ஏதோ பேசினான் அண்ணன். அவள் அவனை பயத்துடன் தான் பார்த்தாள். அவள் சென்றதும் பவி ஏன்னா இப்படி பயப்படுறா என்று இவன் கேட்டதற்கு கொஞ்சம் மந்திரிச்சு விட்டுருக்கேன், 2 நாளைக்கு அப்படி தாண்டா இருப்பா என்றான் அதிதீரன். இப்போ கூட அண்ணன் பவினா கூட முதலிரவு இப்போ இல்லை என்றதும் தான் வெளியூர் பயணம் சென்றான். அதனால் முதலில் அண்ணனுக்கு நடந்ததை சொல்லணும் என்று சங்கர் அதிதீரனுக்கு ஃபோன் பண்ணி விசாலி சொன்ன அனைத்தையும் சொன்னான். கேட்ட அதிதீரன் அதிர்ந்துதான் போனான். பிறகு இப்பவே கிளம்பி வர்றேன், தாத்தா பாட்டியை பத்திரமா பார்த்துக்க என்றவன் ஃப்ளைட் பிடிக்க ஓடினான். பயணத்தின் போது அவள் வந்து ரயிலில் இறங்கியது முதல் அவகிட்ட விடைபெற்று வந்தது முதல் ஒவ்வொரு சீனாக தன் மனதிற்குள் ரீவைன் பண்ணி ஓட்டி பார்த்தான். அப்போதுதான் ஒன்று அவனுக்கு உரைத்தது. அவள் எந்த இடத்திலும் நான் பவினா என்று சொல்லவே இல்லை. அவளை முறை பார்த்தபோதே இவன்தான் அவளை பவினா என்று கூப்பிட்டான். அவள் திடுக்கிட்டாள். பிறகு அவளும் நான் பவினா இல்லை என்று சொல்லலை. இவனும் நீதான் விமலா அத்தை மகள் பவினாவா என்று கேட்கவும் இல்லை. ஆக அவள் வாயால் எங்கேயும் பவினா என்று அவள் சொல்லவே இல்லை. அப்புறம் இவள் ஏன் எங்கள் வீட்டுக்கு வந்தாள் என்ற கேள்வி வந்தது. மறுநாள் காலை 6 மணிக்கெல்லாம் வீட்டிற்குள் வந்து விட்டான் அதிதீரன். அவனை பார்த்ததும் பெரியவர்களுக்கு தெரிந்து போனது. அவனுக்கு விஷயம் போய்விட்டது என்று சங்கர் சொல்லி இருப்பான் என்று தெரிந்தது. வந்ததும் அவன் கேட்ட முதல் கேள்வி, அவளை மட்டும் தனியாக வீட்டில் விட்டுட்டு ஏன் போனீங்க என்றுதான். அது எப்படிடா, சம்பந்தபுரம் பொண்ணை கொடுத்துருக்குறோம், போகாமல் இருக்க முடியுமா என்று திவ்யா கேட்க, சரி போனவங்க அவளையும் கூட்டிக்கிட்டு போக வேண்டியது தானே. அது எப்படி தீரா, கல்யாணம் ஆன பிறகு நீங்கள் 2 பேரும் ஜோடியாக வெளியே எங்கேயும் போகலை. முதலாக 2 பேரும் நல்ல விஷயங்களுக்கு தான் போகணும், அதுதான் கூட்டி போகலை என்றார் மேகலா. அப்போ இவ்வளவு பெரிய வீட்டில் அவளை மட்டும் தனியாக விட்டுட்டு போயிருக்கீங்க என்று அவன் அம்மாவை கோபமாக கேட்க, இல்லடா நம்ம பங்காளி வீட்டு பெரியத்தாளை துணைக்கு வச்சுட்டு தான் போனோம் என்றார் மேகலா. நீங்கள் வந்தப்போ பெரியாத்தா இருந்தாங்களா என்று அவன் கேட்க, இல்லைப்பா நாங்கள் வரவே 7 மணி ஆகிடுச்சு, அவங்க போயிட்டாங்க என்று திவ்யா சொல்ல, என்னப்பா மருமகனே, வந்தவ பவினாவே இல்லை, பொய் சொல்லி ஆள் மாறாட்டம் பண்ணியிருக்கான்னு சொல்கிறேன், நீ என்னடானா அவளை தனியாக விட்டுட்டு போனது தான் பிரச்சனைன்னு சொல்கிற என்று விசாலி கேட்க, அங்கே நின்ற சங்கரை கூப்பிட்டு அதிதீரன், டேய் அவள் ரயிலில் வந்து இறங்கியதும் நம்மக்கிட்ட பேசினாளா, நான் விமலா மகள் பவினான்னு சொன்னாளா என்று கேட்க, இப்போதுதான் சங்கருக்கும் பல்பு எரிந்தது. அண்ணன் என்ன சொல்ல வருகிறான் என்று புரிந்தது. எனவே இல்லைனே, அது எங்கே நம்மக்கிட்ட பேசினது, நீங்கள் தானே பவினா என்று கூப்பிட்டீங்க, நானும் பவின்னு கூப்பிட்டேன். 1 நிமிடம் திகச்சு போய் தான் நம்மளை பார்த்துச்சு. அப்போ நாம் 2 பேரும் தான் பவினான்னு தப்பாக கூப்பிட்டு இருக்கோம் என்று சங்கர் சொல்ல, ஆமா என்றான் அதிதீரன். அது எப்படி பவினாவை வச்சுக்கிட்டு இவளை அந்த ஆள் அனுப்பினவன் என் 2வது மகள்தான் வர்றா, பவினா வரலைன்னு நமக்கு தகவல் கொடுக்கணுமா இல்லையா? அப்போ அப்பாவும் மகளும் வேணுமுனே தான் ஆள் மாறாட்டம் பண்ணி இருக்காங்க என்று விசாலி சொல்ல, ஆமாம் சொல்லி இருக்கணும். அவர் நமக்கு தகவல் கொடுத்தாரா இல்லையான்னு பார்க்க முடியாமல் அப்பாவோட ஃபோன் உடைஞ்சு போச்சு. அவர் பேசி கொண்டிருந்த போது விழுந்து ஃபோன் உடைஞ்சு போச்சுன்னு தான் அப்பா என்னை போய் கூட்டிகிட்டு வர சொன்னார். நான் அந்த மாமாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் மகளோட ஃபோட்டோ அனுப்புங்க என்று சொன்னேன். அனுப்பினார். இதோ அந்த ஃபோட்டோ என்று எடுத்து அப்பா சித்தப்பா அம்மா கிட்ட காட்ட, 2 மகளும் இருக்கிற ஃபோட்டோவையா அனுப்புவாங்க அந்த மனுஷன் என்று திவ்யா சொல்ல, ஆமாம் இவ வந்ததும் இவ தான் பவினான்னு நான் நினச்சிக்கிட்டேன், அவளும் சரின்னு விட்டுட்டா போல என்றான்.
நல்லா அவளுக்கு சப்பக்கட்டு கட்டுறதீரா என்ற விசாலி, அது சரி, அவ்வளவு நல்லவ பவினான்னு தான் அவளை உனக்கு கல்யாணம் பண்ணினாங்க என்று தெரியும் தானே? அப்போ அவள் உண்மையை சொல்லியிருக்கணுமா இல்லையா? கமுக்கமாக இருந்து பொய் சொல்லி தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டு மருமகளாக ஆனால் நாங்கள் விட்டுருவோமா என்று கேட்க, நீங்கள் சொல்கிறது உண்மைதான். அவள் நான் பவினா இல்லைன்னு உண்மையை அப்பா தாத்தா கிட்ட சொல்லத்தான் போனா. நான் தான் வேண்டாம்னு அவளை தடுத்து மிரட்டித்தான் என்னுடன் திருமணம் பண்ணிக்க வச்சேன். அவள் பவினாவா இல்லையான்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான் என்றான். இதை கேட்டு மொத்த குடும்பமும் அதிர்ந்து நின்றார்கள். என்னது, அவள் பவினா இல்லைன்னு உனக்கு தெரியுமா என்று குருபரன் கேட்க, ஆமாம், என் கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும், என்கிட்ட சொல்லிட்டா அவள் என்றான். அப்போ எங்ககிட்ட ஏண்டா சொல்லலை? ஏன்னா உங்களுக்கு நான் விமலா அத்தை மகளைத்தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று ஆசை. இவள் பவினா இல்லைனா உண்மையான பவினாவை வர வைத்து கல்யாணம் பண்ணி வைப்பீங்க. ஆனால் எனக்கு இவளைத்தானே பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்கள் யார்கிட்டையும் சொல்லாமல் நான் அவளை மிரட்டித்தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் என்றான். ஏண்டா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் இப்படி பண்ணி இருப்ப? உன்னை கேட்க நாதி இல்லைன்னு இப்படி பண்ணிட்டியா? என் தங்கை மகள்களில் ஒருத்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகளாக வர முடியும். முன்பு கூட பவினாவை அந்த ஆள் நம்ம கண்ணில் காட்டலைனா கூட உனக்கு வெளியே பெண்ணெடுக்க நினைத்தோம். ஆனால் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்க. என் தங்கை மகள்கள் வாழ வேண்டிய இந்த வீட்டில் என் தங்கச்சிக்கு சக்கலாத்தியா மகள் வாழவே கூடாது, வாழ விடமாட்டேன். நடந்தது நல்லதுக்குத்தான். அவளே ஆள் மாறாட்டம் பண்ணி மாட்டிக்கிட்டு ஓடி போயிட்டா. கொஞ்ச நாள் பொறுத்து போய் பவினாவை பெண் கேட்போம் என்றார் குருபரன்.